வாழ்க வளமுடன். வேலென்றாலே முதன்மைதான். இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் பெண்மணி நம் சிவகங்கையை சேர்ந்த வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். அவர்களுக்கு வீரம் கொடுத்தது எதுவாக இருக்கலாம்? அங்கே சிவகங்கையிலே ஆவரங்காட்டிலே சக்தியின் மேல் நின்று ஆடுகின்ற அருமையான நம்முடைய பழனி ஆண்டவன் முருகன் ஆவுடையின் மேல் நின்று அருள் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய வீரம் வேலுமங்கைக்கே கிடைத்தது போலும். தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்களாக போற்றக்கூடிய சிவகங்கை மாவட்டம் அருமையாக இருக்கிறது. அங்க சிவகங்கையிலே 4 திருக்கோயில்களில் இருக்கின்றன. ஒன்று குழந்தை வேலாயுத சாமி, மருதுபாண்டிய இன மக்களால் மிக அற்புதமாக கொண்டாடக்கூடிய ஒரு கோவில். அதே போல சிவகங்கை நகரிலே நடுவிலே இருந்து அருள் பாலிக்க கொண்டிருக்கின்ற மிக அற்புதமான சுப்பிரமணிய திருக்கோயில். அங்கே திருமணங்கள் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. தேர் திருவிழா, முருகனுக்கென்று தேர் திருவிழா நடக்கக்கூடிய அதி அற்புதமான கோயில். 4வதாக மிக அருமையாக ஊரின் நடுவிலே சிறிய கோவில், வழிவிடு சிவமுருகன் கோவில். அதை ஒரு முறை ஒரு லாரி வந்து மோதிய போதும் அதற்கு சின்ன சேதங்களோடு ஏற்படவில்லை. அதனுடைய மேல் பகுதி மட்டும் கலண்டு விழுந்தது. ஆனால் சிலையில் சிறு காயங்கள் கூட ஏற்படாத அதி அற்புதமான அருள் பாலித்து கொண்டிருக்கிற மிக அற்புதமான கோயில். சிவகங்கை வீரத்திற்கு பெயர் பெற்றது. வேலுமங்கை வீரநாச்சியார், மருது சகோதரர்கள் தேசியத்தை தெய்வீகத்தையும் 2 கண்கள் என்று சொல்கிறோமே, தேகத்தையே தெய்வத்திற்கு கொடுத்த பெருமக்கள் வாழ்ந்த பகுதி. அதேபோல் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வேல் என்று பெயர் வைத்தாலே முதன்மைதான். இன்று நடக்கின்ற உலக பெரும் திருவிழா என்று சொல்லக்கூடிய அதி அற்புதமான கால்பந்தாட்டு போராட்டத்திலே முதலில் ஒரு தமிழன் கால் வைத்திருக்கிறான். அவன் பேர் என்ன தெரியுமா? வேல் பிள்ளை. அப்படி வேல் என்று பெயர் வைப்போம், வெற்றி பல குமிப்போம். சிவகங்கை சீமை என்பது வீரத்தின் விளைநிலம். அதனால்தான் கோவிலுக்காக தன் உயிரை கொடுத்த மருதுபாண்டியர்கள் வெற்றிவேல் முருகா என்று கோஷமிட்டு கோவிலுக்காக தன்னுடைய உயிரையே இந்த பெருமக்கள் வாழ்ந்த பகுதி நம்முடைய சிவகங்கை. இந்திய வரலாற்றினுடைய முதல் பக்கத்தில் எழுதப்பட வேண்டிய சுதந்திர போராட்டத்தின் முதல் பக்கத்தில் எழுதப்பட வேண்டியவர் 2 பேர் முக்கியமானவர்கள். ஒருவர் நம்மளுடைய வீரமங்கை, அவளுக்கு துணை நின்ற குயிலி, தன் உயிரையே கொடுத்து வெற்றியை வாங்கி தந்த பகுதி நம்முடைய பகுதி. வீரமங்கை வேலுநாச்சியாரும் 2 கண்களாக நாம் எல்லோரும் போற்றக்கூடிய மக்கள். அதே போல மருதுபாண்டியர்கள் நம்முடைய சிவகங்கையினுடைய அற்புதமான மனிதர்கள். காவல் தெய்வமாக இருந்து காத்த தமிழையும் நம்முடைய கோவிலையும் காத்த பெருமைக்குரிய 2 பெருமக்கள். சிவகங்கை நகரம் தோன்றியது 1730 என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பே தோன்றிய கோவில்தான் இந்த ஆவுடை சக்தியின் மேல் நின்று ஆடும் நம்முடைய பழனி ஆண்டவர் கோயில். அவர்தான் இவர்களுக்கெல்லாம் வீரத்தை விளைநிலமாக்கி தந்தவர் என்று சொல்லும் அளவிற்கு பெரிய பெயர் பெற்றவர். ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சொல்வார்கள். சாவதற்கே பயப்படாத மக்கள் வாழ்ந்த பகுதி தான் இந்த சிவகங்கை பகுதி. வேர்ல்டு வேலவன் டெம்பிள்ஸ், உலக வேலவன் ஆலயங்கள்ங்கிற இந்த இணையதளத்தின் மூலம் உலகத்தில் இருக்க அத்தனை கோயில்களையும் நம் முருகன் கோயில், தனி முருகன் கோயிலை ஒன்றிணைக்கப் போகிறோம். நீங்கள் இதை பார்ப்பவர்கள் இதற்கு தொடர்ந்து ஆதரவும் உங்களுடைய தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மூலம்தான் எங்கெங்கெல்லாம் இருக்கிற சின்ன சின்ன முருகன் கோயில்களையும் நம் கண்முன்னே கொண்டு வர இருக்கின்றோம். வந்து ஆதரவு தாருங்கள். ஒவ்வொரு கோயிலை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்க எண்ணம் ஈடேறும். இந்த மாதிரி முருகன் கோயில் நிறைய நம்மளோட சேனல்ல வரப்போகுது. அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் என்னன்னா, இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவை தெரிவிங்க. நம்மளுக்கு அருள் பாலிப்பார் முருகன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.